யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 17 வருஷம் ஒரு பெரிய டெக் கம்பெனில பயங்கரமா உழைக்கிறாரு. குடும்பத்துக்கான நேரத்தை எல்லாம் கூட தியாகம் செஞ்சு. ஆனா திடீர்னு வேலை நீக்கம் செய்யப்படுறாரு. இது வெறும் தனிப்பட்ட கதை இல்லைங்க. 2025ல மட்டும் ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் ஆட்டோமேஷன் சொல்ற தானியங்க செயல்முறைகளால கிட்டத்தட்ட 1,12,000க்கும் அதிகமான டெக் ஊழியர்கள் வேலையை இழந்திருக்காங்க. அப்போ இந்த உற்பத்தி திறனுக்காக நாம எதை இழக்கிறோம்? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. சரி, இந்த அனுபவத்துல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? முதலாவதா, நம்ம வேலையை நம்ம முழு அடையாளம் நினைக்கிறதுல இருக்கிற ஆபத்து புரியுது. நீங்க எவ்வளவு திறமையா விசுவாசமா இருந்தாலும் கம்பெனியோட தேவை மாறும்போது வேலை போகலாம். உங்க உண்மையான மதிப்பு உங்க பதவியிலையோ சம்பளத்திலையோ இல்ல, அது உங்க திறமைகள்ல தான் இருக்கு. இரண்டாவதா, எதிர்காலத்துல நல்லா இருக்கலான்னு இப்ப இருக்கிற சந்தோஷத்தை தவற விடாதீங்க. வாழ்க்கை இப்பதாங்க நடந்துட்டு இருக்கு. உங்க குழந்தைங்க, உங்க குடும்பம், அவங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்க மாட்டாங்க. இன்னொரு வருஷம் பார்த்துக்கலான்னு நீங்க தள்ளி போடுற வாழ்க்கை இப்பவே உங்க கண் முன்னாடி போயிட்டு இருக்கு. கடைசியா, உண்மையான பாதுகாப்பு எதுல இருக்கு தெரியுமா? உங்க வேலையிலயோ இல்ல பேங்க் பேலன்ஸ்லயோ இல்ல, அது உங்க உறவுகள்ல தாங்க இருக்கு. பாருங்க, அந்த நபருக்கு வேலை போனதும் உடனடியாக ஆறுதலா இருந்ததோ அவரோட மனைவியும் குழந்தைங்களோட சிரிப்பும் தான். உங்க மேல அக்கறை காட்டுற மனிதர்கள் தான் உங்க உண்மையான பாதுகாப்பு வலை. அதனால அந்த உறவுகளை வளர்க்குறதுல தினமும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வேலையை விட உங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதை இன்னைக்கே முழுசா வாழ ஆரம்பிங்க.